ஒரு காரியம். It wasn't easy, but it was worthy. இது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல, ஆனா ஒரு அவசியமான ஒரு காரியம். ஒருவேளை அந்த சிலுவை காட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், அங்க நிறைய பேர் இயேசுவானவரை அடிக்கிறப்ப சிரிச்சாங்க. நம்முடைய சிரிப்புகள் எத்தனை சிரிப்புகள் ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதை புரிய வைக்க தான் இந்த செஷன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார். யாருக்காக? உங்களுக்காக, உனக்காக, எனக்காக, நம்மளுக்காக ஆண்டவர் மரித்தார். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்தார், ஆண்டவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில என்ன என்று சொல்லி நாம் புரியாமல் அறியாமல் அப்படியே நம்ம போயிட்டு இருப்போம். அப்படின்னு சொன்னா லைஃப் அப்படியே ஜாலியா எடுத்துட்டு ஒரு ஜோக்கா எடுத்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த ப்ராப்ளத்தை நீங்க அட்ரஸ் பண்ணாம, நீங்க யோசிக்கிறதான சரியான கேள்விகளை சரியாக புரிந்து கொள்ளாம அதை அப்படியே பூசி மொழிகி வெளிப்படையாய் சிரித்து நம்மை நாம ஏமாற்றிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா நான் கவனிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாள் பரலோகம் உண்டு பண்ணின நாள். நீங்க இந்த மீட்டிங் தற்செயலா வரல, யாரோ உங்களை இந்த மீட்டிங்க்கு கூட்டிட்டு வரல, ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அது என்னைக்கு மறக்க வேண்டாம். உங்களை இந்த ஒரு நோக்கத்தோடு கூட கூட்டிட்டு வந்துருக்க. நீ ஒரு விசுவாசியா இருக்கலாம், இல்லாட்டி எப்பயோ வந்துட்டேன், தப்பா வந்துட்டேன்னு சொல்லி நேத்து நீ யோசித்துக்கிட்டு இருந்த, தெரியாம வந்துட்டேன், எப்ப இந்த மீட்டிங் முடியும்னு சொல்லி நீ யோசித்துட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை இந்த மீட்டிங் அழைத்துட்டு வந்திருக்கிறார். அவர் இந்த மீட்டிங் அழைச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லி மறந்து போகாது. இது பரலோகம் உண்டு பண்ணின ஒரு நாள். சிம்சோன் என்று சொல்லி ஒரு நபரை குறித்து நான் சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கியமான நேரம் ஜெப நேரம் தான் அந்த கால நேரத்தில். ஆனா இந்த சிம்சோனோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவன் எதற்காக பிறந்தான் தெரியுமா? அவன் ஆள பிறந்தான், ஒரு தேசத்தை ஆள பிறந்தான். இந்த சிம்சோன் யார் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதி, அதாவது ஒரு ராஜா மாதிரி. அதற்காக தான் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார். வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் தூதன் சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறான். அவன் பிறப்பதற்கு முன்பதாக சொல்லுகிறானா. எப்படி சொல்லுகிறான்? 5வது வசனத்தில் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. பைபிள் இல்லாட்டி பரவாயில்ல, நல்ல கவனிங்க. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அந்த 5வது வசன கடைசி பகுதி, பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்க ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி எழுதப்படும். அப்ப என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஆனா அவன் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடி நடந்துச்சா? முதல் பகுதி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிங்கத்தை ஒருவனா தனித்து நின்று கொண்டு போட்டான். ஒரே நாள்ல ஒரு நாட்டு எதிரியோட சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். ஒரே ஆளா, ஒரே நாள்ல ஒரு நபராய் 1000 பேரை வீழ்த்தினான். சிம்சோன் ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலியாய் காணப்பட்டான். தனித்து நின்று அவன் போராட தெரிந்தவன், அது ஆள பிறந்தவன். ஒரு ராஜாக்கு ஒத்த அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தான். அவனை கண்டால் எதிரி நாட்டு படைகள் நடுங்கின. சிம்சோன் என்று இந்த பெயரை கேட்டவுடனே ஒரு நடுக்கம், ஒரு திகில், அப்படிப்பட்டதான ஒரு கேரக்டர் சிம்சோன். ஆனா என்னாச்சு? 2வது பகுதி, செகண்ட் பார்ட், ஹீரோ ஜீரோ ஆனான். ஒரு ராஜா அடிமையாய் போனான், வீரன் குருடனாய் போனான். இது ஒரு சோக கதை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார் தம்பி. சும்மா நீங்க வரல. ஊர்ல இருந்து நிறைய பேர் பிளான் பண்ணாங்க, நிறைய பேர் வரல. ஆனா ஆண்டவர் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கார் பாத்தியா, ஒரு பெரிய நோக்கம். இட்ஸ் நாட் a simple ordinary plan. your plan is ordinary. உன்னுடைய அந்த உன் வாழ்க்கை குறித்து நீ யோசிக்கிறல்ல, அதை விட ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் உனக்காக. சாதாரணது கிடையாது. நீ ஆள பிறந்தவன், மறந்துடாத, நீ ஆள பிறந்தவன். ஆனா இம்மாவீரன் சிம்சோன் தன்னோட வாழ்க்கையில தோற்று போனான். காரணங்கள் உண்டு. இந்த காரணங்களை சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம்.
நம்ம வாழ்க்கையில திருப்பி பார்ப்போமான்னு தெரியாது. ஆனா இந்த நாள் பரலோகம் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற நாள் மறந்துடாத. இது ஒரு முக்கியமான நாள். உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறதா நாள். மறக்கவே முடியாது உன்னால. இன்னைக்கு காலையில அண்ணன் சொன்னாங்க, சான்ஸ். எஸ், திஸ் இஸ் a chance and take it seriously. இதை ஜாக்கிரதையா நீ கேளு. முதலாவது, வாழ்க்கையில தோற்று போனதன் முதல் காரணம் என்ன தெரியுமா? சிம்சோன் தன் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்கிறார் அவனுக்கு தெரியாம போயிருச்சு, புரியாம போயிருச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ பெலிஸ்தர்னு ஒரு எதிரி நாடு இருக்குப்பா, அந்த நாட்டு தான் மக்கள் தான் உன்னை ஆண்டுகிட்டு இருக்காங்க, உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு நீ எதிர்த்து போராடி உன் நாட்டு மக்களை விடுவி. நீ ஒரு ரட்சகனாயிரு, உன் நாட்டு மக்களுக்கு நீ ஒரு ஹீரோவாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தார். அதான புரியவே இல்லை, புரியவே இல்லை. என்ன பண்ணா பாருங்க, நியாயாதிபதிகள் 14:2 நான் வாசிக்கிறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. திரும்ப வந்து தான் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். யாரிடத்துல போய் பெண் கலக்க போனான்? நான் எந்த நாட்டுக்கு விரோதமாக இவன் இருக்கணுமோ, யாரை எந்த நாட்டு மக்கள் இவன் தன் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அந்த நாட்டு மக்களுடைய ஒரு பெண்ணைத்தான் நான் கல்யாணம் செய்வேன் சொல்லி சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, இதுதான் நான் சொன்னேன், அந்த நோக்கம் மிஸ்ட். எந்த நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தாரோ அதை மிஸ் பண்ணிட்டான். ஏன் தெரியுமா? he took life lightly. வாழ்க்கையை வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டான். எல்லாமே காமெடி தான், இன்னைக்கு எல்லாமே ஜோக்கு தான், டேக் இட் ஈஸி தான், செத்தாலும் பரவாயில்ல. ஒரு நடந்த உண்மை சொல்லுகிறேன். 2-3 மாசத்துக்கு முன்பதாக வீட்டு பக்கத்து பையன் ஒருத்தன் இறந்து போனான் ஆக்சிடென்ட்ல. பிரேசலுக்கு நான் கூப்பிட்டு இருக்கிறேன். நான் பரலோகத்தில் இருக்கான நரகத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நடந்த உண்மை என்ன தெரியுமா? அவன் நண்பர்கள்லாம் வந்தாங்க, இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்ல. நண்பர்கள் 2 பேர் அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, இறந்து போயிட்டான். வந்து பார்த்து ஒரு காரியம், இறந்து போயிட்டான், சரி விடுங்க. அந்த ஃபியூனரல்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபியூனரல்ல ஜோக், டேக்கிங் லைஃப் லைட்லி. வாழ்க்கை நீ சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறாயா? அண்ணன் அருமையா சொன்னாங்க காலையில, நீ வெளியே தான் சிரிக்கிற, நீ வெளியே தான் சிரிக்கிற, தனியா ஒழுங்கா தூங்க முடியுதா உன்னால? எதிர்காலத்தை குறித்து உனக்கு என்ன பயம் இருக்கு தெரியுமா? ஆண்டவரனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா எனக்கு என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு நோக்கம் நிறைய பேருக்கு பண்ணணும்னு இருக்குதானே, என்ன பண்ணணும்னு தெரியல. நிறைய பேருக்கு ஹோப்பே இல்ல, இனிமே நான் என்ன பண்ண முடியும், எனக்கு உடனே பிளாங்கா இருக்குனே அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவரனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மை ஆள படைத்தார் என்று சொல்லி சங்கீதம் 8:6 எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் படைத்தாரா? ஆண்டவர் நம்மை ஆள படைத்தார். அவர் எப்படி நம்ம ஆள முடியும் தெரியுமா? தேவனோடு கூட உறவு கொண்டாதான் ஆள முடியும். we need to have a relationship with God. ஆண்டவரோடு கூட ஒரு உறவு நமக்கு தேவை, அதுதான் முக்கியம். உன் கண் போற பார்வையில நீ போன, பாதல நீ போன அப்படின்னு சொன்னா உன் நோக்கத்தை நீ இழந்து போயிடுவ. சிம்சனுக்கு வந்த வீக்னஸே அதான். he was led by the eyes. அவனோட கண்ணு எங்க போச்சு? அங்கேதான் போனான். இங்க நல்லா இருக்கா, அங்கே போ, அது நல்லா இருக்கு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் வாழ்க்கையில he lost many things. அவன் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இழந்து போனான். தம்பி, உன் கண் உன் விளக்குன்னு சொல்லி எழுதப்பட்ட எதை பார்த்து கொண்டிருக்கிற? அசுத்தமான கண்கள் தேவனை பார்க்க முடியாது. வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கிறப்ப தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாது. வாழ்வதற்கு உனக்கு ஒரு நோக்கம் உண்டா? ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுக்க தான் இந்த இடத்துல மீட்டிங் ஒன்று அழைச்சிட்டு வந்திருக்க. 2வது காரியம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2வது காரியம், நியாயாதிபதிகள் அதே 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஒரு நாட்டை பிறந்தவன் ஒரு வேசியின் வீட்டுக்கு போகிறான். நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சாம்சன் இஸ் நாட் an ordinary person. சிம்சோன் ஒரு சாதாரண நபர் அல்ல. உன் பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, நீ ஒரு சாதாரண நபர் இல்லப்பா. உன்னை நம்பி ஒரு நாடே இருக்குது. நீ சரியான பாதையில போனா உன்னை நம்பி ஒரு பெரிய மக்களுக்கே நீ ஒரு வழி காட்டியாய் நீ மாறுறதுக்கு ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிற. ஆனா இவன் வேசியின் இடத்துல போறான். வேசித்தனம்னா என்னங்க? சரீரத்தின் பாவங்கள், விபச்சாரம், தவறான உறவுகள்.
நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்க நீங்க. ஆண்டவர் நீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு உன் பாவத்தை வெளியரங்கமாக்குகிறார். தனியா நீ டூர் போயிருக்கிறப்ப என்ன பண்ணன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். யாரும் தெரியலன்னு சொல்லி நீ மூடி மறைச்ச. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மூடி மறைக்க ட்ரை பண்ணாத, மூடி மறைக்க ட்ரை பண்ணாத. ஆண்டவர் பார்வையில எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. 1 கொரிந்தியர் 6:18 எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு புறம்பானது. விபச்சாரம் செய்கிறவனோ தனக்கே விரோதமாக பாவம் செய்கிறான். தனக்கே விரோதமாக பாவம் செய்கிறானா? தனக்கே விரோதமாக பாவம் செய்கிறான். நீ இந்த சரீர பாவத்தில் இருப்ப அப்படின்னா உனக்கு விரோதமா தான் நீ பாவம் செய்யற. உன் வாழ்க்கையை நீ அழிக்க நீ யோசிக்கிற, ஸ்டெப் எடுக்கிற. வேசித்தனம், விபச்சாரம், ஓரினச்சேர்க்கை, சிகரெட் அடிக்க, தப்பா ரைட்டாலாம் எது உனக்கு உன் சரீரத்தை அழிக்குதோ அது பாவம். அது உன்ட இருக்கிற வரைக்கும் தேவனோடு நீ உறவு கொள்ள முடியாது. உன் நோக்கத்தை அதை மங்க பண்ணும். உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த விஷன், உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த கோல் உனக்கு தெரியாம போயிரும்பா. கிளியரா உனக்கு வேணுமா? வாழ்க்கையினுடைய அந்த நோக்கம் உனக்கு வேணுமா? இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வேதம் பாவம் சொல்லுகிறது. ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? சும்மாவா? வாழ்க்கை நீ இழந்து போவாய். கஞ்சா, ட்ரக்ஸ். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். ஏதோ சும்மா உன் சரீரம், என் பாடி அப்படின்னு நினைக்காத. உன் பாடியை டேமேஜ் பண்ற எனிதிங் இஸ் சின். அது பாவம். சரி, இந்த பாவம் சொல்றோமே, இந்த பாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி ரோமர் 6:23 எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா என்ன, இது உடனே நம்மளுக்கு எல்லாமே அப்படியே ரெட்டிஷா தெரியாது. எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப ஸ்வீட் சாக்லேட் மாதிரி இருக்கும் பாவம். ஆனா அதுக்குள்ள விஷம் இருக்கும். அப்ப அந்த ஸ்வீட் சாக்லேட் வித் பாய்சன், விஷம் இருக்கிறதான அந்த இனிமையான இனித்து இருக்கிறதான அந்த சாக்லேட்டை நீ எப்ப சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்? சாப்பிட்றப்ப முதல்ல அப்படியே மென்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப இனிக்குதப்பா, நல்லா இருக்குதப்பா. ஆனா அது உயிர் கொல்லி. ஒரிசால இருந்தப்ப எனக்கு பாம்பு பார்க்கறது ரொம்ப ஆசை. நிறைய பாம்பு, அது என்ன பாம்பு, இது என்ன பாம்பு. ஒரு நாள் ஒரு பெரிய நாக பாம்பு வந்துச்சு. அதை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப பக்கத்துல போனேன். ஊர்க்காரங்களாம் சொன்னாங்க, பக்கத்துல போகாதுங்க பையா, அது நாகப்பாம்பு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும், யாரும் பயப்படாதவன், இதுக்கெல்லாம் என்ன பெரியது அப்படி ரொம்ப பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு வில்லேஜ்ல நாகப்பாம்பு கடிச்சு பக்கத்துல அது பாஞ்சு வந்து கடிச்சு ஒரு 15 நிமிஷத்துல ஆள் அவுட் ஆயிடுச்சு. பாவத்தை குறித்து சரியா புரிந்து கொள்ளாத வரைக்கும் எப்படி இருக்குமா அது? ஒரு டேக் இட் ஈஸி தான். என்ன செஞ்சிட போகுது? தைரியம். வாழ்க்கையை நாம் இழந்து போவோம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் தான் மிஞ்சும்பா. கேன்சர் போல பாவம். எப்படி தெரியுமா? கேன்சர் போல. எத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட்ஸை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அது இருக்கிறது தெரியாது. கேன்சர் செல்ல நீ பிளட் டெஸ்ட் நீ வச்சு உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஃபீவர் தான் வந்துகிட்டே இருக்கும், பாராசிட்டமால் தான் எடுத்துக்கிட்டே இருப்ப. தலைவலி தான் வந்துகிட்டே இருக்கும், பாராசிட்டமால் தான் எடுத்துக்கிட்டே இருப்ப. பட் இட் இஸ் a கேன்சர். உயிர் கொல்லிப்பா. மனசுல நிம்மதியே இல்லனே, அதனால தான் தண்ணி அடிச்சேன், அதனால தான் சிரிக்கிறேன். பாராசிட்டமால் எடுத்துட்டு இருக்கிறியா கேன்சருக்கு? குழப்பம். இதெல்லாம் சொல்றேன்ல, கவனி. உன் வாழ்க்கையில் இருந்தா you have a dangerous disease called sin, dangerous cancer called sin. உயிர்கொல்லியான பாவம் என்ற வியாதியோடு நாம் இங்கே ஒருவேளை நீ உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையா? உன் எதிர்காலத்தை குறித்து தூக்கம் சரியா வரமாட்டேங்குதா? உனக்கு தேவன் தேவைப்பா. ஆண்டவர் உனக்கு தேவை. ஆண்டவருடைய அன்பு உனக்கு தேவை. வேதனை, கண்ணீர், வெறுப்பு, வாழ்க்கை வெறுப்பா இருக்கா? சோர்வு, நம்பிக்கையின்மை. ஒரு நம்பிக்கை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு டார்கெட் வைங்க, டார்கெட் வைங்க. இங்க டார்கெட்டே வைக்க முடியல. என்ன படிச்சது? ஏதோ ஒண்ணு படிக்கணும் போல இருக்கு. எது வெறுப்பா இருக்குது? கேன்சர். உனக்கு தேவன் தேவை. ஆண்டவர் உனக்கு தேவைப்பா. இன்னைக்கு நீ உன் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடு. தலைகீழாய் உன் வாழ்க்கை மாறும். தலைகீழாய் மாறும். சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. ஏதோ பெட்டர் கிடையாது. இட் will be the best. You will be the best. நான் அதை தான் நீங்க சொல்ல வந்திருக்கிறேன். நீ ஆள பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன். உன் வாழ்க்கையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிராத. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருடைய நோக்கங்களை மிஸ் பண்ணிராத தம்பி, மிஸ் பண்ணிராத.
வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. துக்க வீட்டுக்கு போறது நல்லதான், துக்க வீட்டுக்கு போறது நல்லது. ஒரு இடத்துல பார்ட்டி பண்றாங்க, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, அந்த இடத்துக்கு போறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போறது நலம். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு டெத் டே உண்டு, யாரும் தப்பிக்க முடியாது. சரி, செத்தப்புறம் எங்கப்பா போவோம்? யாருக்கு தெரியும்? பஸ்ல போயிட்டு இருக்கிற ஒரு தம்பிய கேட்டு டிக்கெட் கேட்கிறாரு, எங்கப்பா போற? தெரியல, எங்கயோ போற. மரித்த பிறகு என்ன நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு நித்திய வாழ்வு உண்டு, பரலோகம் நரகம் என்று சொல்லி நித்திய வாழ்வு உண்டு. இந்த சிம்சன் என்ன பண்ணான் தெரியுமா? பாவத்தோடு விளையாண்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு எல்லாமே ஜோக்காவே இருந்துச்சு, எல்லாமே ஜோக். முதல்ல அந்த பெண் எடுத்தான், அதுக்கப்புறம் வேசின் இடத்துக்கு போனா அவன் நித்தியத்தை இழக்க ஆரம்பிக்கிறான். நித்தியத்தை வேதம் எப்படியா சொல்லுகிறது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நித்திய வாழ்க்கை உண்டுப்பா. அப்படியே செத்து போன பிறகு எல்லாம் முடிகிறது கிடையாது. பரலோகம்னு இருக்கு, நரகம்னு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மாத்திரம்தான் பிதாவினிடத்தில் நாம போக முடியும். என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒரு சான்ஸ் சொன்னாரு. அவர் சான்ஸ் சொன்னாரு, சான்ஸ் சொன்னார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். This might be your last chance. இது மாதிரி நிறைய மீட்டிங்க்கு போவோம், இது மாதிரி நிறைய செய்திகளை கேட்போம் சொல்லி ஒருவேளை நீ நினைக்காத. நீ இந்த மீட்டிங்க்கு வந்ததே ஒரு பெரிய மிராக்கிள் தெரியுமா? எத்தனை பேர் இந்த மீட்டிங்க்கு வர வேண்டாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? பண்ணீங்க. ஆண்டவர் உன்னை எப்படியோ யார் மூலமாவோ அவருடைய பிள்ளைகள் மூலமா பிரஷரைஸ் பண்ணி ஆண்டவர் நீங்க அழைத்து வந்திருக்கிறார். இட் மைட் பி தி லாஸ்ட் சான்ஸ். அநேக வாய்ப்புகள் நம் வாழ்க்கையில கொடுக்கப்படுவது உண்மைதான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள, ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த நோக்கங்களை புரிந்து கொள்ள ஒவ்வொரு பிறக்கிற ஒவ்வொரு நபருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது உண்மைதான் அன்பா. ஆனா ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருக்குதுப்பா, அதுக்கு மேல சான்ஸ் கிடையாது. நான் துக்கத்தோடு நான் சொல்றேன், இங்கிருந்து போறப்ப நீ ஜெபம் பண்ணிட்டு போகணும். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஜெபம் பண்ண போறோம்? நல்லா கவனிங்க. நான் பாவத்தை குறித்து சொன்னேன். இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? எப்படி வெளியே வர்றது? நீ முதல் நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ ஒரு பாவின்னு சொல்லி ஒத்துக்கோ. மழுப்ப கூடாது. இது பாவி இல்ல, அது பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி நீ மழுப்ப கூடாது. எல்லாரும் தானே செய்யறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பண்றவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மழுப்பாத. முதலாவது ஒத்துக்கோ, நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கிடணும். அதான் முதலாவது ஸ்டெப். நீ ஆண்டவர்கிட்ட வரணும். மூன்றாவது காரியம், சிம்சோன் ஏன் திரும்ப தோற்று போனா? சிம்சோன் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. நியாயாதிபதிகள் 16:4 பாருங்களேன். அவன் என்ன பண்றான்? அதன் பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பெண் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். தன் வாழ்க்கையில தோல்வியை கண்ட சிம்சோன் அவன் வாழ்க்கையில வெறுப்பா இருக்குது. என்ன பண்ணனே அவனுக்கு தெரியல. இப்ப என்ன தேடுறான்? அன்பை தேடுறான். எத்தனை பேர் இங்க அன்பை தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அன்பை தேடி ஏமாந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேவன் தான் நம்மளுக்கு உண்மையான அன்பை நம்ம தர முடியும். யாராவது நம்மளை நேசிக்க மாட்டாங்களா? வீட்டுல பெரிய பிரச்சனை, வீட்டுல உங்க அம்மா அப்பா உன்னை புரிந்து கொள்ளல, உனக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நீ நல்லா ஜாலியா சிரிக்கிறே தவிர உன்னை புரிந்து கொள்றதுக்கு ஒரு நண்பர் கூட கிடையாது. சரி, இப்ப யாராச்சும் நம்மள அன்பு கூறுறதுக்காக யாரையாச்சும் இருப்பாங்களான்னு சொல்லி உன் கண் அப்படியே அலை போகுது. அன்பனே, நீ இன்னும் தான் சோர்ந்து போவ, இன்னும் தான் வெறுமை. ஆண்டவர் தரும் அன்பே சிறந்த அன்பு. அன்பு நாடுறதுல தவறு இல்லை. ஆனா பாருங்க, ஆனா அவன் ஒரு தவறான ஒரு இடத்துக்கு போறான். அன்பை நாடி தவறான இடத்துக்கு போறான். நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இன்னைக்கு இந்த கேம்பஸ்குள்ள வந்துட்ட. ஆனா இந்த நேரத்துல தேவனுடைய அன்பை தேடிப்போம். தேவனுடைய அன்பை தேடிப்போம். கண்ணு ரொம்ப வீக் அவனுக்கு.
சிம்சோனுடைய வாழ்க்கையில கண்ணு ரொம்ப வீக். அவன் நேசித்த பெண் ரொம்ப அழகா இருந்தா, வேதம் சொல்லுது ரொம்ப அழகா இருந்தா. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அழகு வஞ்சனை உள்ளது, அழகு ஏமாற்று. பாருங்க, அவளுக்கு தேவை பணம் தான், அவளுக்கு தேவை ஒரே பணம் தான். என்ன பணம் இருந்தா போதும். சிம்சோனுடைய எதிரிகள்லாம் வர்றாங்க, தெலீலாடத்துல வர்றாங்க. தெலீலாலே, எங்களை திகழ வைத்த அந்த ஹீரோ உன்னிடத்தில் இருக்கிறான், என்னிடத்தில் ஒப்புக்கொடு, உங்களுக்கு பணம் தர்றோம், எப்படியாச்சும் என் கையில ஒப்பு கொடுத்துரு. தெலீலா சொன்னா, கவலைப்படுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் பலத்தை எல்லாத்தையும் எடுத்து தன் மடியிலே மயக்கி அவனை அவமானப்படுத்தி எதிரியின் கையில அடிமையாய் கொடுக்கிறார். வாழ்க்கையில தம்பி, இன்னைக்கு நிறைய நம்ம இங்க அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம், அடிமையா போய் கிடக்கிறோம். ஆள பிறந்தவனே, தேசங்களே அசைக்க அபிஷேகிக்கப்பட்டவனே, நரகம் உன்னை கண்டு பயந்து கொண்டிருக்க, ஒரு கூட்ட மக்கள் உன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்க, நீ ஒரு அடிமையாய் போய் யாரோ ஒரு மடியில போய் கிடக்கிறையோ, இன்னைக்கு ஆண்டவர்ல திரும்பி வா. ஏனமாத்தம் தான் கிடைக்கும். அங்கே உனக்கு அன்பு கிடைச்சிருமா? அன்பு கிடைச்சிருமோ? டெஃபினெட்லி நோ. ஏமாற்றம் தான் கிடைக்கும். தேவனுடைய அன்பை விட்டு நம்ம விலக வேண்டாம். உனக்காக யாராச்சும் மறிச்சிருக்கிறாங்களா? உனக்காக யாராச்சும் மறிச்சிருக்கலாங்க? வசனம் என்ன சொல்லுது? யோவான் 3:16, சண்டே கிறிஸ்தவம் எல்லாம் தெரிஞ்ச வசனம் என்ன சொல்லுது? 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்க பாத்தீங்களே அந்த பாட்டு, உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. இட் வாசன்ட் ஈஸி. இன்னைக்கு ரட்சிப்பு என்பது ஃப்ரீ கிஃப்ட். உனக்கு வாழ்க்கை வேணுமா? உனக்கு ஒரு எதிர்காலம் வேணுமா? இயேசுவின் அன்பிடத்துல வா. இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அனுப்புவார். ஆனா இந்த ரட்சிப்பு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. பிதாவோட ஒரே பேரான குமாரனை அவ்வளவு அகோரமாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் விளைவுகள் அனைத்தையும் தன்மேல் சுமந்து மனிதனின் பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாருப்பா. நான் சொன்னேன்ல, உனக்கு குழப்பம் இருக்கு, நிறைய பேர் சூசைட் கூட நீ ட்ரை பண்ணிருக்கிற, செத்து போனா பரவாயில்ல, வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்க உட்கார்ந்து நிறைய ட்ரை பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், வானே, நான் உன்னை பெரிய நோக்கத்தோடு இந்த இடத்துல கூட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அன்பு பாருப்பா, என்கிட்ட ஓடி வந்துரு. நான் 2 கையையும் விரிச்சு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன், அழுதுகிட்டு இருக்கிறேன். I am crying for you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார், உண்மைதான். இன்னைக்கு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார், கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். வேண்டாம் சொல்ல போறியாப்பா? ஓ, அதை விட ஒரு பயங்கரம் அந்த வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டவரின் அன்பை, ஆண்டவரே எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், நீ சொல்ல போறியா அவர்கிட்ட? இல்ல, ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு நான் அடிமையாகிறேன், இந்த பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்க எனக்கு வேணும், அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணும். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இல்ல வேற்று மதமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரிதான். மத போதனை அல்ல இது. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பாவ நிவாரண பலி, ஒரே ஒரு ஆண்டவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு நாமம், நாமத்தின் கீழ் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் நாள் ஆண்டவர் உயிர்த்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து இன்னைக்கு உயிரோடு கூட இங்க வந்திருக்கிறாருப்பா. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன செய்யணும் தெரியுமா? 2வது முதல்ல சொன்னேன், நீ பாவின்னு ஒத்துக்கோ. 2வது சொல்ல, நீ விசுவாசி. உன்னோட பாவங்க அவர் ஏத்துக்கிட்டார். அண்ணே, நான் ரொம்ப பெரிய பாவம்லாம் செஞ்சுட்டேன், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு வேஸ்ட், எனக்கு ஹோப் கிடையாது, என்னை யாரும் திருத்த முடியாது நீ சொல்றியா? போய் நீ ஆண்டவரிடம் உன் வாழ்க்கையை கொடுத்து போ. ஆண்டவர் உன்னை தலைகீழாய் மாற்றுவார். நீ தான்ப்பா ஆண்டவருக்கு வேணும். உன்னை ஹோப்லெஸ் சொன்னாங்கல்ல, வீட்டுல ஒதுக்குனாங்கல்ல, ஆண்டவருக்கு நீ தான் வேணும், நீ தான் ஆண்டவருக்கு வேணும். அந்த உலகம் ஒதுக்குற ஒரு நபரைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை அதுக்காக தானே கூட்டி வந்திருக்கிறார். எத்தனை பேர் பிரேயர் பண்றது ரெடியா இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் அதுக்கு ரெடியாகுங்க. ஒரு முக்கியமான ஒரு நேரம், அந்த நேரத்தில் யாரும் பேசக்கூடாது, யாரும் சிரிக்க கூடாது. இட்ஸ் a serious time. ஆண்டவரே, என் வாழ்க்கை
உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன் சொல்லி நீ பாவத்தை அறிக்கை பண்ண போகிற நேரம். நீ விசுவாசி. உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும் சொல்லி விசுவாசி. உன் வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் உனக்கு கொடுக்க முடியும் சொல்லி நீ விசுவாசி. சிம்சோன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டான். கண்ணு போயிருச்சு. இப்ப எதிரிகள் சும்மா விடுவாங்களா? தெலீலாள் எதிரிகள் சமர்ப்பித்த உடனே முதல்ல என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க கண்ணுல புடுங்கினாங்க. நாளை பின்ன நீ உன் பலன் திரும்பி வந்து என்னை அடிச்சிடக்கூடாது பாத்தியா? கண்ணுல புடுங்கினாங்க. கேலி கூத்தா மாத்தினாங்க. அவன் லைஃபே ஒரு ஜோக் ஆயிருச்சு. இப்ப முதல்ல அவன் ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தான், மித்தவங்களை பார்த்து ஜோக் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசி அவன் லைஃப் இட் வாஸ் a joke. அங்கே கண்கள் எடுக்கப்பட்டவனாய், பலவீனனாய், கண்ணீர் நிறைந்தவனாய் ஐயன் வந்துறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதோ இவன் தானப்பா அந்த ஒரு சிங்கத்தை அடிச்சவன், இவன் தானப்பா ஒரே நாள்ல 1000ங்களை வீழ்த்தினவன். இன்னைக்கு இருக்கிறான் பாரு நம்ம அடிமை. சிம்சனுடைய இருதயத்தில் ஒரே ஒரு இதயத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசம். அவன் ஜெபித்த கடைசி ஜெபத்தை சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே திருவியாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன நினைத்தருளும். உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்னேன்ல அன்னை கால சான்ஸ் சொன்னாங்க, இப்ப நான் லாஸ்ட் சான்ஸ் சொன்னேன். சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் அந்த கடைசி தருணம் வந்தது. That was the last moment. Either he can choose life or death. வாழ்க்கையில கடைசி மனுஷனால் கைவிடப்பட்டு எல்லாம் தோல்வியாய் காணப்பட்டு ஒண்ணுமே இல்லைன்னா இனிமே அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவரே, ஒரு விசை மாத்திரம், லாஸ்ட் டைம். நண்பனே, நீ யாரா இருந்தாலும் சரி தானே, எனக்கு ஜோம் பண்றதே தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ why can't you try Jesus? ஏன் இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருப்பா. ஆண்டவர் கெஞ்சுகிறார். அவரையும் கெஞ்சணும், அவரே நம்மளுக்காக ஆளணும், அவரே எனக்காக ஆளணும். அவர் அழுகிறார். நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நீ அப்படியே கேஷுவலா என்னுடைய அன்பை புரியாமல் நீ போய்கொண்டே இருக்கிறே. இந்த ஒரு விசை மாத்திரம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நம்ம பாவி இல்லைன்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட வரவே முடியாது. ஆண்டவரே, நான் பாவி, ஆனாலும் ஆண்டுடைய அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறனே நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Choose life, choose Jesus, choose Jesus, choose life. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவின் நாமம் மேலான நாமம். 3 காரியங்களை நான் தெளிவாய் சொல்லி முடித்து விட்டேன். நீ பாவின்னு சொல்லி ஒத்துக்கோ. உன் பாவம், நீ விசுவாசி. ஆண்டவர் உன் பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் எடுத்துட்டார்ப்பா. அவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? அந்த கிளிப்பிங்ஸ்ல பார்த்தோமே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார்? உன் பாவத்தை அவர் எடுத்துட்டார். நீ கஷ்டப்படாதன்னு சொல்ற. உனக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன், உனக்கு நான் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறேன்னு சொல்ற. நீ ஒப்பு கொடுப்பாயா? வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாய். ஆண்டவரே, சிம்சோன் பாருங்க, அவன் கடைசி நேரத்தில் ஜெபம் பண்ணா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டார். ஒரு பிரேயர் தான். திருப்பி பலம் வந்துச்சு அவனுக்கு. இழந்து போன அபிஷேகம் வந்தது, இழந்து போன பலன் வந்தது. ஆண்டவரே, அவமானப்பட்டு போனேன் என்று சொல்லி கதறினா. அந்த 2 தூண்களை அகற்றி போட்டான். எல்லாரும் செத்து போனாங்க. ஒரு ஜெயம், last chance will bring you victory. நீ ஆண்டவரிடத்தில் தான் வரணும். You have to come to Jesus Christ. இயேசுவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் நம்மளுக்கு கட்டளையிடப்படவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு அவரே வழி. லைட்டா ஒரு கடுகளவு விசுவாசம் உனக்கு இன்னைக்கு போதும். இது வரைக்கும் நான் பிரேயர் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கலாம். லாஸ்ட் சான்ஸ் மே பி தேர். சின்ன ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்குது தம்பி. எல்லாம் கிடைச்சிருச்சு அவனுக்கு. He died victoriously. அவன் ஜெயித்தவனாய் மரித்து போனான். உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோல்வியா இருந்தாலும் சரிதான்,
நீ ஆண்டவரிடத்துல வா. உன் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாக்குவேன். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஒன்லி திங் நம்ம பண்ண வேண்டியது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஜெபம் பண்ற ரெடியா இருக்கிறீங்கன்னு தெரியல. பரலோகம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போறார், நம்மளுக்கும் கொடுக்க போறார். பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அமைதியா ஜெப சூழ்நிலை நம்ம எல்லாம் எழுந்திரு நிற்போம். கண்களை மூடு. ஒருவேளை நான் உனக்கு ஜெபிக்க உனக்கு தெரியாச்சா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். நீ ஆண்டவர்ட்ட சொல்லு, இயேசுவே எனக்கு இதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. வாய்களை திறந்து நீ சொல்லணும். ஆனா ரோமர் 10:10 ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். பாவத்தை அறிக்கையிட்டாதான் அது விடுபடும். வாயை திறந்து நீ சொல்லணும். முதலாவது நீ பாவின்னு சொல்லி ஒத்துக்கோப்பா. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. Why don't you try Jesus? நீ ஏன்பா நீ ஆண்டவரை நீ ட்ரை பண்ணக்கூடாது? கண்களை மூடி ஜெபம் பண்ணேன். கண்களை மூடி, இயேசுவே நான் பாவி, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன். நீ செய்த அநேக பாவங்களை நான் உனக்கு சொன்னேன். நீ தனியா இருக்கிறப்ப இன்டர்நெட்ல என்ன செய்யறன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ அசுத்த காரியங்களில் ஈடுபடுறது என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு முன்பதாக சகலமும் நிர்வாணமாகவும் வெளியரங்கவுமா இருக்கிறது. ஒன்னும் ஒழிய முடியாதுப்பா. நீ ஆண்டவர்ட்ட பிரேயர். பக்கத்துல யார் உன்னை பாக்குறாங்கன்னு சொல்லி கண்களை திறந்து பார்க்காத. இது பரலோகம் உனக்கு கொடுக்கிற நேரம். முதலாவது நான் சொன்ன, நீ பாவின்னு சொல்லி ஒத்துக்கிட்டியா? அது மூடி மறைக்காத, முழுப்பாத. தம்பி பிரேயர் பண்ணுப்பா. மேலாம் பரலோகத்துக்கு போகணுமே. ஆண்டவருடைய எவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையில் மரணம் வீணாக்காதப்பா, வீணாக்காத. உனக்காக எல்லாத்தையும் கொடுத்தாரு, எனக்காக எல்லாத்தையும் கொடுத்தாரு. நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லி வாயிலை திறந்து சொல்லு பார்க்கலாம். ஆண்டவரே நான் அன்னைக்கு நான் பாவம் செஞ்சேன், நான் தனியா போய் அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன். ஐயோ பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டேன். எங்க அம்மாக்கு தெரியாது, எங்க அப்பாக்கு தெரியாது. ஆண்டவரே என்னை மன்னியோ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இன்னைக்கு சுத்திகரிக்கும். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரிதான். நீ விசுவாசிப்பா. ஏசப்பா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துட்ட தான் எனக்கு நம்பிக்கை உண்டு. அவரிடத்துல என் வாழ்க்கைக்கு எதிர்காலம் உண்டு சொல்லி நீ விசுவாசி. விட்டுறாத. பரலோகம் உனக்கு கொடுக்கிற இந்த சான்ஸ விட்டுறாதப்பா. விட்டுறாத. நீ ஜெபம் பண்ணு. நீ பாவின்னு சொல்லி ஒத்துக்கோ. அறிக்கையிடு. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லு. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படாத பாவங்கள் கிடையாது. உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் மாத்திரமே. தண்ணியை தேடி போயிட்டு இருக்கிறியா? அது உனக்கு ஆறுதல் கொடுக்கும். தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கிறியாப்பா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உனக்காக எல்லாத்தையும் தந்துட்டேன். எனக்கு தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் தந்துட்டேன். கல்வாரி சிலுவை நோக்கி பார். பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. உன் வாழ்க்கை எல்லாம் மாறி போகும். தோல்விகள் எல்லாம் மாறி போகும். சபங்கள் எல்லாம் மாறி போகும். நம்பிக்கை இல்லாத காரியங்கள் எல்லாம் இன்றோடு சமாதி. ஹல்லேலூயா. இது ஜெபிக்கிற நேரம். இந்த நேரத்துக்காக தான் இவ்வளவு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. இது உனக்கும் ஆண்டவருக்குள்ள நேரம்ப்பா. வேற யாரையும் நீ பார்க்காத. நான் என்ன இங்க சொல்றேன்னு கூட எனக்கு கவனிக்கணும் அவசியம் கிடையாது. நீ ஆண்டவருக்கு உனக்கும் உள்ள நேரம். ஆண்டவருக்கு உனக்கும் உள்ள நேரம். ஆண்டவரே நான் பாவி, இதயத்தில் வாரும் சொல்ல. இதயத்தில் வாரும். சும்மா இதுவரைக்கும் பிரேயர் பண்ணாட்டி நீ வெக்கப்படாதப்பா. ஆண்டவர் இதயத்தை தெரியும். ஆனாலும் நீ வாயை திறந்து சொல்லு. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ரட்சிப்புண்டா வாயினால் அறிக்கையிடப்படும் சொல்லி. தம்பி வாயை தர அடக்கி வைக்காத. நிறைய பேர் உள்ளத்துல குத்தப்படுறீங்க. வாயை தரது யோசிக்கிறீங்க. தம்பி ட்ரை. நான் இதோட மோசமா தான் இருந்தேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே கதை தான். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும்
இயேசுவின் நாமம். ஓ மேலான நாமம். ஹalleluya. ஜெபம்கிட்டே. This is your personal prayer time. இது தனிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற நேரம். பக்கத்துல யாரையும் பார்க்காத. ஒருவேளை இந்த பாட்டு பாடுறது நல்லா இருந்துச்சுன்னா சேர்ந்து பாடு. இல்லாட்டி நீ ஜெபம்கிட்டே இரு. ஜெபம்கிட்டே இரு. Yes. Try Jesus. புது வாழ்க்கை கொடுக்க வல்லவர். அபிஷேகத்தை இழந்து நிற்கிறாயோ? அழைப்பை இழந்து நிற்கிறாயோ? அண்ணே, முதல்ல நான் நல்லா வந்துட்டு இருந்தேனே, இடையில எல்லாத்தையும் விட்டுட்டேன். கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகி. தம்பி கண்ண மூடுமா, ட்ரை பண்ணுமா, ட்ரை பண்ணு. ஜீசஸ் ட்ரை பண்ணு. ஜெபிக்கவே இல்லனே, நீதான் ஃபர்ஸ்ட் டைம். பரவாயில்லை. கஷ்டங்கள் சகி. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையா தனரே. ஹalleluya. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையா இந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிடையாகுமோ? அன்புக்கு இணையான அன்பு ஒன்று கிடையாதுப்பா. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தானே. அன்பு வைத்தே தம் ஜீவனை தானே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையா இந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையா இந்தனரே. ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம். விலையேற பெற்ற பாணி. நீ உன் வாழ்க்கையை வர்த்லெஸ் நினைச்சிட்டு இருந்தல, நீ எவ்வளவு முக்கியமானவன் தெரியுமா? நீ ஆண்டவருடைய பணியில, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உனக்கு ஆண்டவருக்கு நீ தேவை. God needs you. ஒருவராகிலும் கெட்டு போகாது, ஒருவராகிலும் கெட்டு போக கூடாது. I'm requesting again. இன்னும் ஒரு கூட அழைப்பு விடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் பயத்திற காமணி மனசுக்குள்ளே பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாருப்பா, உண்மைதான். ஆனாலும் பயத்திறந்து நீ ஜெபம் பண்ணு. பயத்திறந்து நீ ஆண்டவரோட கேளு. கதறு, இயேசுவே கதறு, கதறு, கதறு. விலையேற பெற்றவன் நீ, ஆள பிறந்தவன் நீ. உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறும். வெற்றி, ஜெயம். விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. சொல்லுவோம். விலையேற பெற்ற அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையா இந்தனரே. ஹalleluya. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையா இந்தனரே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து உரக்க சத்தத்தோடு, ஆண்டவரே விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற உம்மால் மாத்திரம் கூடும். எல்லா
எல்லா வாய்களை திறந்து உரக்க சத்தத்தோடு இந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவ முடியும், கழுவி விட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஓரபலவ ஷவலவீரவ கவலவரவ ஜீ சந்தனவீரவரவ கவலவரவ எல்லாரும் வாய்களை திறந்து உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன். பரலோகத்துக்கு கைகளை ஏறெடுத்து, பரலோகத்துக்கு 2 கைகளை ஏறெடுத்து, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. பாடுங்க பாடுங்க பாடுங்க. என்ன Jesus Christ, இயேசுவின் நாமம் போல என்னை மேலான நாமம், வெற்றி. தந்தே உம்மை போல Jesus Christ, உம்மை போல நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, உமக்காக என்னை தந்தேனையா, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தே. சொல்லுங்க, வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ரட்சிக்கப்பட்ட இருந்தாலும் சரிதான், ஜெபக்குழு கையிலோட இருந்தாலும் சரிதான், ஒப்புக்கொண்டு முழுமையா வாழ்ந்தால் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். எல்லாரும் வாயில திறந்து, எல்லாரும் வாயில திறந்து, எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நேற்றும் என்றும் என்றும் மாறாத என் இயேசுவுக்காய். பாடலாம், எல்லாரும் வாயில திறந்து நீங்க மாத்திரம் பாட போறீங்க. உரக்க சத்தத்தோடு நம்பிக்கையோடு கூட அந்த பரிசுத்த தேவனை தொட்டு விட்டார். இந்த நம்பிக்கையோடு கூட நான் உமக்காக வாழ்வேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக மாத்திரம். இந்த உலகத்திலே வாழும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரை நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன், நான் உம்மை மாத்திரம் சேவிப்பேன், உமக்காகவே மரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒரு உடன்படிக்கையின் ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். இன்னைக்கு என் வாழ்க்கை முழுமையா ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொள்கிறேனே, எனக்கு அவர்தான் வேணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் 2 கைகளையும் உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நான் சொல்லும் இந்த ஜெபத்தை பின்பாக சொல்லும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என் பாவங்களை கழுவும் ஆவி ஆத்மா சரீரத்தை உமது கரத்தில் கொடுக்கிறேன். என் உள்ளத்தில் வாரும், உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஒரே தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.